Today's Gospel. If two of you agree on earth about anything you ask, faith in heaven. Matthew chapter 18, verse 19. இறைவனை அன்பு செய்தேன் என்று சொல்லும் மனிதன் அயலாமை மறந்தார், அவனோ வாழ்வில் பொய்யன். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இணையாய் நிலவும் அன்பு இறைமகனின் வாழ்வினிலே நிலைத்திடும் தீர்ப்பினந்து. அன்புலகம் படைத்திடுவோம், அன்பே இறைவனின். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்றும், மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். Where 2 or 3 are gathered in my name, I shall be there with them. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன்
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். மத்தேயு 18:15. நேற்று அல்லது நேற்று முன்தினம் நினைக்கிறேன், இயேசுவை பற்றிய ஒரு விலாவாரியான புத்தகம், ஜீசஸ் த CEO, த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னேன். அதில் நிறைய விஷயங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று த யார்ட் ஸ்டிக், நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசுவினுடைய வாழ்க்கை ஒரு அளவுகோல், ஒரு மேல்வரி சட்டம். ஆகவே அவர் பாருங்கள், பல சமயத்தில் அவருடைய பண்புகளை அலசி பார்த்தோம் என்றால் இந்த விழுமியங்களை அவர் கடைபிடிக்கிறார். இந்த பாவியான பெண் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று எல்லோரும் வெறி பிடித்தவர்களை போல கைகளில் கற்களை வைத்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இவர் என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் குற்றமில்லாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல் எறியட்டும் என்று ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய மனதை அலசி ஆராய்ந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஒருவேளை அந்த மக்களை பாராட்ட வேண்டும். அதெல்லாம் கிடக்குது போ, நாங்கள் செய்கிறது தான் செய்வோம் அப்படின்னு இந்த காலத்து மனநிலை அப்பொழுது இல்லை. குத்துண்டவர்களாய் தாங்கள் குறையுள்ளவர்கள் என்று உணர்ந்து கற்களை போட்டுவிட்டு சென்றார்கள். எஞ்சி நிற்பது இயேசுவும் அந்த பாவியான பெண்ணும். அந்த சமயத்தில் கூட இவர் அவளை திட்டவோ அல்லது எச்சரிக்கை கொடுக்கவோ இல்லாமல் பரிவுடனும் பண்புடனும் தீர்ப்பிட யாரும் இல்லையா? இத்தனை பேர் நின்னாங்களே, எங்க போனாங்க எல்லாரும்? ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நான் இருக்கிறேனே. அப்பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் நற்செய்தியிலே, நானும் உன்னை தீர்ப்பிடேன். என்னால் தீர்ப்பிட முடியும், தீர்ப்பிடுவதற்குரிய தகுதி இருக்கிறது. இருப்பினும் நானும் உன்னை தீர்ப்பிடேன், எழுந்து போ, பாவம் செய்யாதே என்று தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்துக்கு மன்னிப்பை வழங்கியதோடு அல்லாமல் அவருக்கு அருள் ஆசிரையும் கொடுத்து அனுப்புகிறார். ஜீன் வால்ஜீன் என்ற ஒரு பெரிய கதை. அதாவது பசிக்காக 2 ரொட்டி துண்டுகளை கடையில் திருடினான். அதற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையிலிருந்து விடுதலையானதும் யாரும் வேலை கொடுக்கவில்லை. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியா, உனக்கு வேலை கிடையாது என்று அனுப்பிவிட்டார்கள். ஒரு மேற்றாணியார் இல்லம் இருக்கிறது. அங்கு போய் மேற்றாணியாரிடம் கேட்கிறான், எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை, தஞ்சம் கொடுக்கவில்லை என்று தன்னுடைய நிறைய கொடுக்கிறான். சரி, என்னுடைய வீட்டில் தங்கிக்கொள் என்று இடம் கொடுக்கிறார். அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த குற்ற உணர்வு படி, சரி இந்த மேற்றாணியார் எனக்கு எத்தனை நாள் இடம் கொடுத்துட போறார், 1 நாள் 2 நாள், பிறகு எப்படியாவது நான் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த இந்த மெழுகுதிரி ஸ்டாண்டுகள், மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ராத்திரி கிளம்பிடுறான். வழியில் போலீஸ் பிடிச்சி பார்க்குறான், எல்லாம் கோவில் பொருட்கள். கோவில் பொருட்களை இவன் திருடி வந்திருக்கிறான் என்று சொல்லி மறுபடியும் அவனை அழைத்து வருவார்கள் ஆயரிடம். அந்த நேரத்தில் அந்த ஆயர் சொன்னார், இல்லை, இவைகளெல்லாம் பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், நான் தான் கொடுத்தேன், அவன் போய் பிழைத்து கொள்ளட்டும் என்று சொல்லி காவலர்களை அனுப்பிவிடுவான். இந்த இரக்க செயலும் மன்னிப்பும் அந்த காவலர் முன்னால் காட்டிக் கொடுக்காமல் மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு போயிருந்தால் அவனுடைய வாழ்வு ஒரு பெரிய குற்றவாளியாக மாறியிருக்கக்கூடும். இத்தகைய மன்னிப்பு அவனுக்கு மனமாற்றத்தை கொடுத்தது மட்டுமல்ல, கடினமாக உழைக்கிறான். தனக்கு சுகம் என்று எதையும் நாடாமல் பாராமல்
உழைத்ததினால் அந்த டவுன், அந்த நகரத்தினுடைய மேயராக மாறுகிறான் ஜீன் வால்ஜேன். அந்த மன்னிப்பு என்ற ஒரு செயல் அவனுக்கு கொடுத்த ஒரு புதிய வாழ்வின் மாற்றம் என்று அந்த பெரிய கதை. ஆக இவைகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? லூஸ் எனிதிங் டு பொசஸ் காட். கடவுளை நீ பெற வேண்டுமா? நீ மற்றவர்களை இழக்க வேண்டும். உன்னுடைய நேரம், உன்னுடைய வசதி வாய்ப்பு, உனக்கு இருக்கக்கூடிய பல வகையான கேளிக்கை நேரங்கள். டிவியிலே எத்தனையோ பேர் எத்தனை நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஊர் சுற்றுவது, வேண்டாத கதைகளை பேசிக்கொண்டிருப்பது, இந்த அரட்டை அடிப்பது, எவ்வளவு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த நேரத்தை கணித்து அந்த நேரத்தை இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் உரிய ஆக்கப்பூர்வமான செயல்களாக செய்கிறோமா என்று கணித்து பார்க்க இந்த நேரம். அன்பு நலனை வளர்க்கும், பகைமை அதனை அழிக்கும் என்று காந்தியடிகள் கூறுகிறார். அன்பு நலனை வளர்க்கும், பகைமை அதனை அழிக்கும். நிச்சயமாக இந்த பகைமை என்பது the hatred, vengeance, anger, இவைகள் எல்லாம் மனத்தில் இருந்து அரித்து கொண்டு இருக்கக்கூடியவைகள் என்பதை உணர்ந்தால் அவைகள் அழிவை தரக்கூடியவர்கள் உணர முடியும். அன்பில் பிறரை திருத்துவதை ஆடையாக கொள்வோம், அதுதான் நமது அடையாளம். இயேசுவினுடைய வழிமுறைகள். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சொன்று இடித்தற் பொருட்டு. திருவள்ளுவர் ஏதாவது ஒரு குற்றம் குறை சுட்டி காட்டப்படுமானால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனதும் பக்குவமும் நமக்கு வேண்டும். அதை சிரிப்பதற்காக அல்ல. இடித்துரைக்கும் ஏமரா மன்னன் என்று ஒரு அரசனுக்கு அமைச்சர்கள் இடித்து உரைக்க வேண்டும். மன்னா, இது சரியல்ல, இது சரியில்லை, இப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றவர்கள்தான் அமைச்சர்கள். நல்லவைகளை முன்வைத்தல், நல்லவைகளுக்கு சான்று பகர்தல். தீமை செய்பவர்களால் மட்டுமல்ல, அனுமதிப்பவர்களாலும் உலகம் மோசமாகிவிட்டது. அனுமதிப்பவர்களாலும் உலகம் மோசமாகிவிட்டது. இந்த உலகம் ரொம்ப மோசமாக போச்சு, கெட்டு போச்சு, நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அல்லவா? நாம் என்ன செய்கிறோம்? அதை அனுமதிக்கின்றோம். அனுமதிக்க கூடாது. தீமைகளை எதிர்த்து நிற்க வேண்டும், துணிந்து நிற்க வேண்டும். பயந்து கொண்டு இரட்டை வேடம் அல்ல, இரட்டை நாக்கு அல்ல, இங்கொன்று அங்கொன்று அல்ல. எது நல்லதோ, எது சரியானதோ அதற்கு துணிந்து நிற்கக்கூடியது இல்லை என்றால் நீ மனிதனே கிடையாது. அதன் பிறகு ஒரு கிறிஸ்தவன் என்றால் சான்று பகர வேண்டுமே. இதோ இன்றைக்கு சிகப்பு ஆடை அணிந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், இன்றைய புனிதராக பெனில்டே என்பவர் ரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார். இதுதான் திருச்சபை. அந்த திருச்சபையின் மக்களாக நாம் இருந்து கொண்டு இப்படி பாம்புக்கு தலை, இதுக்கு வால், இப்படி ஒன்று இப்படி ஒன்று ஏதோ காம்ப்ரமைஸ் செஞ்சு சல்தா நடந்தா சர்தான், அல்லது ஸ்டாட்டஸ் குவோ, எது இப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும், அது செஞ்சா தப்பு, இது செஞ்சா தப்பு, இது மாத்தினா தப்பு. பேராலயத்தில் நற்கருணை பெட்டியை நான் நடுவிலே மாற்றினேன். நடுவிலே மாற்றதும் என் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பாரம்பரியத்தை மாற்றிவிட்டார். அப்ப நான் சொன்னேன், ஐயா, பாரம்பரியத்தை காத்தது நான் தான். பாரம்பரியமாக நற்கருணை நடுவில் தானே இருக்கணும். சமீப காலத்தில் கொஞ்சம் ஓரமாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நற்கருணையை சென்ட்ரலில் கொண்டாந்து இருக்கிறேன். ஏற்கனவே பழைய பீடத்தை பிடித்த படம் என்னிடம் இருக்கிறது, பாருங்கள், இதுதான் பாரம்பரியம் அப்படின்னு சொன்னதும் இந்த குற்றம் சொல்லவங்களுக்கு எப்படி சொல்ல முடியவில்லை. எது சரியோ செய்ய வேண்டும். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இப்படின்னா இப்படி ஒரு 10 பேர் இப்படி ஆமாஞ்சாமி போட்டா ஆமாஞ்சாமி, ஒரு 10 பேர் இப்படி போட்டா ஆமாஞ்சாமி. ஆமாஞ்சாமிக்காக அல்ல, அனுமதிப்பவர்களாலும் உலகம் மோசமாகிவிட்டது. நீ என்ன செய்யறது? நான் என்ன செய்ய முடியும்? அல்ல, உன்னால் முடியும். இவைகள் தான் இடித்தற் பொருட்டு வாழ்கின்ற உலகமாக இருத்தல் வேண்டும். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Heavenly Father, may I always find joy
in your presence. Lord Jesus, help me to keep a good balance in my life of all the things that are necessary. வானக தந்தையே, உமது பிரசன்னத்திலே நான் மகிழ்வுறுவேனாக. இறையேசுவே, தேவையானவைகளுக்கு முதலிடம் கொடுக்கும் தன்மையை எனக்கு தந்து உதவும். ஆண்டவராகிய இயேசுவே, தேவரீரே, எம் உள்ளத்திலிருந்து நீர் வழிகாட்டியவைகளை நாங்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.